கிரியேட் யுவர் ஓன் ஐடென்டிட்டி கேர்ள்ஸ். நமக்கு உண்டான அடையாளத்தை நம்ம மட்டும்தான் உருவாக்க முடியும். ஜென்ரலாக கேர்ள்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லுவாங்கன்னா, பிஃபோர் மேரேஜ் வந்து இன்னாரோட பொண்ணுப்பா, அடுத்தது இன்னாரோட சிஸ்டர், அதுக்கப்புறம் மேரேஜ் ஆயிடுச்சுன்னா இவங்களோட மருமக, இவங்களோட ஒய்ஃப், அதுக்கப்புறம் ஒரு குழந்தைக்கு அம்மா ஆகிட்டோன்னா இவங்களோட இந்த குழந்தையோட அம்மா அப்படிங்கிற பேஜ் தான் வருமே தவிர, ஆனால் நமக்கு உண்டான ஐடென்டிட்டி வந்து கிடைக்கவே கிடைக்காது. அன்டில் நீ ஒரு வேலைக்கு போய் உன்னோட சம்பாத்தியத்தை வந்து ஏர்ன் பண்ணுற வரைக்கும் அது கிடைக்கவே கிடைக்காது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நமக்கான ஐடென்டிட்டியை நம்ம க்ரியேட் பண்ணிக்க ஆரம்பிக்கணும், நம்பர் 1. அதுக்கப்புறம் நம்மளால் என்ன முடியும், நமக்கு என்ன பிடிக்குது, நம்ம பேஷன் என்ன, நம்ம எந்த கரியரில் போக போகிறோம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி ஒரு டார்கெட் அச்சீவ் பண்ணணும். நான் 5 இயர்ஸில் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு 1 crore ஏர்ன் பண்ணோம் அப்படின்னு நினச்சோன்னா அதை வந்து அச்சீவ் பண்ணுறதுக்கு பாருங்கள். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகும். ஒன்றும் அவசரம் இல்லை. நமக்கான களம் இருக்குது, காலமும் இருக்குது. அதனால் உன்னால் என்ன முடியுமோ அதை அச்சீவ் பண்ணுங்கள். ஆனால் ஒன்று என்ன பண்ணாலும் சரி, முட்டி மோதி ஒரு வேலைக்கு போயிடுங்க, இல்லையா ஒரு சுய தொழில் பண்ணிவிடுங்க. அது மட்டும்தான், அந்த சம்பாத்தியம் மட்டும்தான் உங்களுக்கான ஐடென்டிட்டியை க்ரியேட் பண்ணி கொடுக்கும். அந்த பொண்ணு அங்கே வேலைக்கு போகுதுப்பா, இந்த பிஸ்னஸ் பண்ணுதுப்பா அப்படிங்கிறப்ப அதுதான் நம்மளோட ஒரிஜினல் ஐடென்டிட்டி. இன்னாரோட ஒய்ஃபு, அம்மா, இதெல்லாம் வந்து ஒரு ஐடென்டிட்டி இல்லை. அது வந்து எல்லா பெண்களுக்குமே கிடைக்கும். ஆனால் நம்ம வந்து எல்லாத்துலேயுமே வந்து ஒரு ஐடென்டிட்டி க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா நம்ம கையில் ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் இருக்கணும். அதுக்கு நம்ம ஏர்ன் பண்ணணும். ஏர்னிங்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை வந்து எப்படி நம்ம வந்து செலவு பண்ணுறோம் அப்படிங்கிறது வந்து நம்மளோட ஃப்ரீடம், சரிங்களா? அதனால் நமக்கான ஐடென்டிட்டியை நம்ம எல்லாருமே கேர்ள்ஸ் க்ரியேட் பண்ணியே ஆகணும். தேங்க்யூ.